சமையல். வாங்க இன்னைக்கு லட்டு செய்யறதுக்கு பார்க்கலாம். ಮಗದೋಳೆ ಕಮಲದ ಕಣ್ಣೋಳೆ ಕಮಲವ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದೋಳೆ ಕಮಲದ ಮಗದೋಳೆ ಕಮಲದ ಕಣ್ಣೋಳೆ ಕಮಲವ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದೋಳೆ ಕಮಲನಾಭನ ಹೃದಯ ಕಮಲದಲ್ಲಿ ನಿಂತೋಳೆ ಕಮಲಿನಿ ಕರ ಮುಗಿರೆ ಬಾಮ ಪೂಜೆಯ ಸೀತಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. இனிய வரலட்சுமி விரத வாழ்த்துக்கள் அன்பர்களே. நம்ம இந்த வரலட்சுமி நோன்புக்காக நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றான லட்டு செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போனாலும் பூந்திகள் சரியாக வராது, கம்மியானாலும் சரியாக வராது. அதனால் சரியான பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் இருக்கட்டும். இது போல் ஓட்டை உள்ள ஒரு கரண்டியை வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கரண்டியில் இது போல் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது போல் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் இது போல் முத்துக்கள் போல் நமக்கு வந்து கிடைக்கும். எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருந்ததுன்னா எல்லா பூந்தியும் ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டும். நம்ம வந்து தண்ணி போல் இருந்ததுன்னு சொன்னால் பூந்தியெல்லாம் வால் போல் கிடைக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா தேய்க்கவே முடியாது. சரியான பதத்தில் இருந்தால் தான் இது போல் முத்துக்கள் மாதிரி நமக்கு ஒரே ஷேப்பாக வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப முறுவலாக வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்க தேவையில்லை. வெந்தாலே போதுமானதாக இருக்கும். கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ஆகணுன்றவங்க ட்ரை பண்ணலாம். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து பூந்திகளை நம்ம வெளியே எடுத்துடலாம். பூந்தியெல்லாம் பாருங்கள் ஒன்று போல் எல்லாமே ஒரே மாதிரி வந்து நமக்கு ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து லட்டுவாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதே போல் மிச்சதையும் வந்து நம்ம பூந்திகளாக வந்து சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் மிச்சதையும் வந்து பூந்திகளாக வந்து பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்று போல் ஒரே ஷேப்பாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது ஆனதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 150 ml தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது போல் கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நான் இதில் 1.25 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு 8லேருந்து 10 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் தேவைப்பட்டதுன்னா பன்னீரும் கேசரி பவுடரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. 8லேருந்து 10 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். 5 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரணும். இந்த சின்னசாக வந்து ஒரு லைன் மாதிரி வருது இல்லைங்களா? பாருங்கள், உங்களுக்காக இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ இது போல் இது வருது இல்லைங்களா? இதுதான் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூந்திகளில் வந்து இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துன 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே பூந்தி வந்து இந்த சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த 1லேருந்து 2 நிமிஷம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பொரிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்புகளை சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்புகள் எல்லாம் ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரையும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம்.
அதே நெய்யில் வந்து 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்புகளையும் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு உலர் திராட்சைகளையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த உலர் திராட்சைகள்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரை பண்ணோன்னா குண்டு குண்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நான் அடுப்பு அணைச்சிட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து இதெல்லாமே நல்லா குண்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதையும் வந்து நம்ம இந்த பூந்தி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் தான் நான் எல்லா ட்ரை நட்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க நல்லா. இது போல் எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டதுன்னா பூசணி விதைகளையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்த்தலை. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சோண்டு 1/2 கப் அளவுக்கு பூந்தியை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்தோன்னு சொன்னால் பூந்தி வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடைகள்லேயும் இது போல் தான் வந்து லட்டு வந்து பிடிக்கிறாங்க. நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா வந்து நமக்கு ஒரு உருண்டையான ஷேப்பில் வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து லட்டுக்கள் வரலன்னு சொன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உருண்டைகளாக பிடிக்கலாம். உருண்டைகள் பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கைக்கு வந்து நல்லா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இது போல் உருண்டைகளாக வந்து ரொம்ப நல்லா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு சுலபமான மெத்தடு தான் இது. மிச்சம் இருக்கிறதையும் நான் வந்து இது போல் உருண்டைகளாக வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.